வணக்கம் நண்பர்களே. ராபர்ட் கிரீன் எழுதின 48 Laws of Power அதிகாரத்தடைய 48 விதிகள். இது விதி எண் 32. மனிதர்களுக்கு கற்பனை உலகுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள கற்பனையில் மிதக்க வைத்தல். இதுதான் 32வது லா. ப்ளே இன்டு பீப்புள்ஸ் ஃபேண்டசிஸ் அப்படின்னு சொல்கிறார். கற்பனையில் மனிதர்களை மிதக்க வைத்தல். உங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்கல்ல ஃபாலோயர்ஸ் அல்லது வாக்களிக்க போகிறவங்க அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் அவங்க எல்லாருமே கற்பனைகளை மிதக்க வைக்கணும். மிதக்க வைக்கும் போது உங்களுடைய அதிகாரம் அடுத்த லெவலுக்கு போகும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி ஆகும் தெரியுமா, எவ்வளவு பெரிய வல்லரசாக ஆகும் தெரியுமா, நம்ம தான் நம்பர் 1 கிங் ஆகும். உடனே மக்களை பூராமல் அப்படி இமேஜின் பண்ணுவாங்க, ஆஹா இவர் வந்தார்னா மக்களுக்கு சூப்பராக இருக்கும்ல. கற்பனையில் மிதக்க வைத்தல். இந்த காரை நீங்கள் ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா சார், சொசைட்டியில் செமையாக இருக்கும் உடனே அந்த காரை ஓட்டும் போது அப்படின்னு கற்பனைக்கு போவார் இல்லையா. நம்மளுடைய குட்டி பிள்ளைங்க அதுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நீ இதெல்லாம் நல்லா படிச்சின்னா பெரிய ஆள் ஆகிட்டினா, டாக்டர் ஆகிட்டினா, இன்ஜினியர் ஆகிட்டினா, கலெக்டர் ஆகிட்டினா எப்படி இருக்கும். கற்பனையில் மிதக்க வைத்தல். இது எல்லாமே நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். மக்களை கற்பனை மூலம் மிதக்க வைத்தல், அதன் மூலியமாக உங்களுடைய காரியங்களை சாதிக்க வைத்தல். வேர்ட்ஸ் ஆஃப் பவர், பவர்ஃபுல் வேர்ட்ஸ், அவங்கள இமேஜின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் 32வது விதியுடைய விஷயம். நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சக மேனேஜர்ஸ் அல்லது நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள மக்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்க. இவ்வளவு டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டீமுக்கு ஒருத்தவங்களுக்கு 5000 ரூபாய் சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் கற்பனையில் மிதக்கு. அப்போ டீம் ஓடும். அதுக்காக தான் இந்த 32வது லாவை அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. தேங்க்யூ, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.